ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நூல்கோல் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. இன்றைக்கி வத்த குழம்பு வைக்க போகிறேன். நூல்கோல் கூட்டு செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. பைத்தம்பருப்பு ஒரு 50 கிராம், பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாங்க. ஒரு 3 நூல்கோலுக்கு 2 போட்டால் போதும். வரமிளகாய் போட வேண்டாம். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பைத்தம்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க. நூல்கோல் கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் பயங்கர நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் 2 காரத்துக்காக, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டுக்க போகிறோம். இதில் பைத்தம்பருப்பு இருக்குதுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நான் சென்டரில் வைக்க போகிறோம். குக்கருக்குள்ளேயே தண்ணி இந்த அளவு வச்சுக்கணும். ஒரு 50 கிராமுக்கு. நான் செய்கிறது ஈஸியான மெத்தடுங்க. சென்டரில் இந்த மாதிரி குழி பறிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இந்த பைத்தம்பருப்பை இப்படி சென்டரில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாங்க. நல்லா எல்லாமே வெந்துடும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் இந்த பைத்தம்பருப்போட சேர்த்துக்கலாம். நூல்கோல் நல்லா வெந்துருச்சுங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கடுகு பருப்பு போட்டுக்கலாம். எந்த எண்ணெய் சட்டி வாங்கினாலும் இப்படி தாங்க ஆயிடுது கருப்பாக. கடுகு வெடித்து வந்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேக வச்ச நூல்கோல் சேர்த்துக்கலாங்க. இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவு போட்டுக்கலாம். இதை அப்படியே கிண்டி விட்டுடலாம். நான் செய்கிறது சிம்பிளாக தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் பைத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்தாச்சுங்க. இதை அப்படியே கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு தேங்காய் துருவல் போடுறது பிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு பிடிக்காதுங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.